அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு மூங்கிலிலை மேலே. கதை ஆசிரியர் கி.வ. ஜெகநாதன். கதை பதிவு February 1, 2012. நம் தமிழ் வாழ்க, நம் தமிழர் வாழ்க, நம் தமிழ் புலமை வாழ்க. நம் தமிழ் புலவரான கவி சக்கரவர்த்தியான கம்பரையும் அந்த பாட்டு இழுத்தது. அது என்ன பாட்டு? நம் கவி சக்கரவர்த்தியையும் பாட்டால் இழுத்தவர் யார்? அவர் என்ன பாட்டு பாடி கம்பரையை மயங்க வைத்தார்? கம்பரையை மயக்கிய அந்த பாட்டு என்ன பாட்டு? அது யார் பாடிய பாட்டு என்று நாம் சிறுகதையில் சென்று பார்க்கலாம். மாலை வேளை. கவி சக்கரவர்த்தியாகிய கம்பர் மாலையில் வீசும் தண்ணிய தென்றலின் இனிமையையும் அந்திவானத்தின் அழகையும் இயற்கை தேவி தன்னுடைய குழந்தைகளுக்கு ஓய்வு கொடுத்த தாலாட்டு கங்குர் கண்ணியை வரவேற்கும் கோலத்தையும் பார்த்து மகிழ புறப்பட்டார். வயலோரங்களில் சோலை படர்ந்த நிலப்பரப்பிலே தம்முடைய கண் பார்வையை விரிய விட்டு பார்த்து கொண்டே சென்றார். அவர் காதில் கணீரென்று ஒரு தமிழ் பாட்டு விழுந்தது. வயல் பக்கத்திலிருந்து வந்த அந்த இன்னோசையை தொடர்ந்து அங்கே சென்றார். வயலுக்கு இருவர் ஏற்றத்தால் நீர் இறைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏற்றக்காரன் அந்த குளிர்ந்த வேளையில் ஸ்வரம் ஏறிய தொண்டையோடும் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற உற்சாகத்தோடும் பாடிய பாட்டு தன் கம்பரை அங்கே இழுத்து சென்றது. காவிரி பல கரங்களில் ஓடி வயல் வளம் பெருக்கும் சோழ நாட்டிலே இந்த ஏற்ற காட்சிகளை அவர் அதிகமாக பார்த்ததில்லை. இது பாண்டி நாடு. ஏற்றத்தின் எழிலை கண்டு கழித்ததோடு ஏற்றக்காரன் பாட்டிலே தன் மனம் செல்ல அங்கே நின்றார். இலக்கிய பூம்பொய்கையிலே ஒரு தனியை ஓங்கிய தாமரை மலர் போன்ற காவிய ரத்தினத்தை உலகுக்கு அளித்த அந்த கவி பெருமான் வாழ்க்கையோடு ஒட்டி வரும் ஏற்றக்காரனுடைய எளிய பாடலை காது கொடுத்து கேட்கலானார். அந்த மாலை வேளையில் ஏற்றக்காரன் காலை காட்சியை வர்ணிக்கும் ஒரு பாட்டை பாடிக்கொண்டிருந்தான். மூங்கிலிலை மேலே என்று அவன் அந்த பகுதியை ஆரம்பித்தான். இயற்கை எழிலின் கவர்ச்சியை முற்றுமுணர்ந்த கம்பர் இயற்கையோடு கலந்து மகிழ்ந்து தொழில் புரிந்து ஆடிப்பாடும் அந்த மக்களின் இயல்பையும் நன்கு உணர்ந்தவர். கற்பனையும் அலங்காரமும் செறித்த கவிதையே அங்கே அவர் எதிர்பார்க்கவில்லை. குழந்தையின் மழலை பேச்சை போல மழலை பருவத்தில் அமைந்த பாட்டைத்தான் அவர் எதிர்பார்த்தார். அதுதான் அங்கே எழுந்தது. வானை அளாவிய மூங்கில் அதன் இலை இரண்டையும் அந்த சிறிய அடி அரை அடி கம்பர் கருத்திலே நட்டுவிட்டது. அவர் தாம் கருத்தினால் உலகை அளப்பவராயிற்று. மூங்கிலை மேலே தூக்கு பனி நீரே என்று ஏற்றக்காரன் அடி முழுவதையும் சொன்னான். அந்த அடியில் ஒரு அழகிய சித்திரம் பூர்த்தியாயிற்று. விடியற்காலையில் ஓங்கி உயர்ந்த மூங்கிலின் நீண்ட இலை தொட்டிலே ஒரு சிறு பனித்துளி தூங்குகிறது. என்ன அழகான இயற்கை! மேலே காயம்பூ பூத்தார் போல் தனி கிடக்கும் கண்ணன் திருவழகை புலவர்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள். அந்த பாடல்களின் நயத்தை அறிஞர்கள் சுவைத்து மகிழ்கிறார்கள். இங்கே ஒரு தோப்பிலே தனித்து ஓங்கி நின்ற மூங்கிலின் மேலே ஒரு இலையில் அந்த கண்ணனை போல் தூங்குகின்ற பனி நீரை ஏற்றக்காரன் பாட்டு. சிறிய சொற்களாலே சித்திரிக்க அந்த சித்திரம் கம்பருடைய உள்ள கிளியிலே நன்றாக பதிந்து விட்டது. அந்த அடியை மீட்டு நினைத்து மகிழ்ந்தார். அப்படி மகிழ்வதற்கு அவகாசம் கொடுத்தான் ஏற்றக்காரன். அவர் அந்த அடியை திரும்பி திரும்பி பல முறை பாடினான். நடுவிலே ஏற்றசாலின் கணக்கை சொன்னான். சவுக்க காதிலே அவனுடைய சங்கீதம் தவழ்ந்ததால் கம்பர் ஒவ்வொரு சொல்லாக சுவைத்து பார்க்க முடிந்தது. ஆனாலும் அடுத்தபடி என்ன வரப்போகிறது என்று அவளும் அவருடைய உள்ளத்தில் ஒரு வேகத்தை எழுப்பியது. பெரும் புயலுக்கு முன்னே ஒரு பேராசக்காரனை விட்டால் கை மட்டும் வாரிக்கொள்ள ஓடுவானே, அப்படி துடித்தது அவர் உள்ளம். ஏற்றக்காரனை நின்று நிதானமாக சங்கதி போடாமலே பாட்டை திரும்பி திரும்பி சொன்னான். அடுத்த அடி எப்பொழுது வரப்போகிறதோ என்று ஏங்கி நின்ற கம்பர் ஒரு கால் இவனுக்கு தெரியவே தெரியாதோ பாட்டு இவ்வளவோ முடிந்து போகிறதோ என்ற சிந்தனையில் ஆழ்ந்திருந்த கம்பரை கிள்ளி உணர்ச்சி வர செய்தது ஏற்றக்காரனுடைய குரல். அவன் அடுத்த அடியை பாடினான். மூங்கிலில மேலே தூங்கு மணி நீரே தூங்கு பனி நீரே. பாட்டு மடங்கி வந்தது. தமிழ் பாடல்களில் இந்த அடி மடக்கு மிகவும் இயற்கையானது. யாப்பில்லா கணங்களிலே இதற்கு இலக்கணம் இருக்கிறது. இசை பாட்டுக்குரியது. இதை கந்தர்வ மார்க்கம் என்று சொல்வார்கள். கம்பருடைய ஞாபகம் ஒரு கணம் பண்டைய தமிழ் கவிதை பரப்பில் உள்ள கந்தர்வர் மார்க்கத்திலே சென்றது. நாடோடியாக வழங்கும் இந்த ஜீவன் உள்ள பாடல்களிலிருந்துதான் பண்பட்ட கவிஞர்கள் பல விஷயங்களை எடுத்துக்கொண்டார்கள் என்று தோன்றியது. கவிதை உலகின் பிள்ளை பிராயமும் சங்கீத உலகின் தொட்டிற் பருவமும் ஏற்ற பாட்டிலே நாடோடி பாடல்களிலே தொடங்கியிருக்க வேண்டும் என்று உண்மையை சிந்தித்தார். இந்த ஆராய்ச்சி மின்னலை போல் அவர் உள்ளத்தில் ஓடியது. அவ்வளவுதான். ஏற்றக்காரன் பாட்டின் கருதிலே உள்ளம் மீட்டது. மூங்கிலிலே மேலே தூக்கு பனி நீரே
என்ற ஒற்றை அடியிலே முடித்திருந்த சிறிய சித்திரத்தை அதோடு முடித்து விடாமல் மேலும் விரிக்கத் தொடங்கிய அந்த அரை அடியை கேட்டார் கம்பர். தூங்கு பனி நீரே, இவ்வளவு அழகிய ஓவியத்தை பெண்ணும் விரித்து அமைக்கும் சித்திரம் அழகிலும் விரிந்துதானே இருக்க வேண்டும். ஏற்றக்காரன் அந்த அரை அடியைத்தான் சொன்னானே ஒழிய அதை லேசில் முடிப்பவனாக இல்லை. சுகமாக தூங்கிக் கொண்டிருந்த பனி நீரை அங்கிருந்து எடுத்து அந்தரத்தில் விட்டுவிட்டால் அந்த பனி நீருக்கு உயிர் இருந்தால் அது எப்படி துடிக்கும்? கம்பன் உள்ளம் அப்படித்தான் துடித்தது. பனி நீரை அடுத்தபடி என்ன? இந்த கேள்விக்கு விடையை அவர் கவனத்தோடு எதிர்பார்த்தார். ஏமாந்து போனார். ஏற்றக்காரன் அன்றைக்கு ஏற்றத்தை நிறுத்தி வீட்டுக்கு புறப்பட்டு விட்டான். பனி நீரை அந்தரத்திலே விட்டுவிட்டு கம்பரின் உள்ளத்தில் ஒரு கிளர்ச்சியை புகுத்தி விட்டு அவன் போய்விட்டான். பாட்டு எப்படி முடியும்? மூங்கில் நிலை மேலே தூக்கு பனி நீரை யார் பார்த்தார்கள்? சோலை குயில் வந்து குடித்ததாம், மழலை வண்டு வந்து பார்த்ததாம், என்னவோ நினைத்து பார்த்தார். அப்படியே நெடுநேரம் நின்று சிந்தித்தார். ஏற்றக்காரன் போட்டா முடிச்சு அழிக்கிறதா காணவில்லை. தம் இருப்பிடம் சென்றார். இரவு முழுவதும் அவருக்கு தூக்கம் இல்லை. தூங்கு பனி நீரின் மேல் உள்ளம் படர தூங்காத இரவாக அது முடிந்தது. அந்த பாட்டின் சித்திரம் மூலியாக நிற்க அதை வண்ணமிட்டு நிறைவுறுத்த வழி இல்லாமல் அவர் உள்ளங்குலைந்து அலை போனார். எப்பொழுது விடியும் என்று ராப்பொழுதை கழித்தார். விடிந்தது. அவர் குறை நீங்குமாம். விரைவாக எழுந்து வயல்வெளிக்கு போனார். ஓடினார் என்று சொன்னாலும் பிழை இல்லை. நல்ல வேளை, ஏற்ற பாவலன் அப்பொழுதுதான் வந்திருந்தான். அவனுடைய சங்கீதம் இன்னும் ஆரம்பமாகவில்லை. அவன் சாலை பூட்டி ஏற்ற வீணையை மீட்டத் தொடங்கும் அந்த குறிய காலகத்துள் அவர் உள்ளம் பட்டப்பாட்டை தாளம் படுமோ தரிப்படுமோ? ஏற்றக்காரன் சம்பிரதாயமாக பிள்ளையாரை வாரீர், பெருமாளை வாரீர் என்று விநாயக வணக்கத்திலிருந்து தொடங்கிய நான் இந்த தெய்வங்களை எல்லாம் யார் இப்போது வேண்டினார்கள் என்று கம்பர் சொல்லிக் கொண்டார். சில நாளிகையை பூர்வ பீடியாயிட்டு நேற்று பாடின பாட்டையே பாடுவானோ மாட்டானோ என்ற பயம் வேற கம்பருக்கு உண்டாயிட்டு. நல்ல வேளையாக ஏற்றக்காரன் தயை காட்டினான். மீட்டு மூங்கிலிலை பாட ஆரம்பித்தான். மூங்கிலிலை மேலே தூக்கு பனி நீரை. அட பாவமே, இது எத்தனை தடவை சொல்வது? இதை கேட்டுதான் புளித்து போயிட்டு மேலே பாடி முடியப்பா பெருமானே என்று கம்பர் தன் கருத்தினால் ஏற்றக்காரனை பிரார்த்தித்துக் கொண்டார். தூங்கு பனி நீரே என்று வந்தது பாட்டு. இதுவும் பழையதுதான். மேலே சொல்லப்பா சொல். கம்பர் மனசிலே கெஞ்சினார். தூக்கு பனி நீரே, ஹஹா என்று ஏங்கி போய் எல்லா புலன்களையும் காதிலே வைத்துக் கொண்டு நின்றார் கம்பர். அவர் காதிலே ஜில்லென்று விழுந்தது பாட்டு. தூங்கு பனி நீரே, வாங்கு கதிரோனே. கம்பர் துள்ளி குதித்தார். விடிந்து விட்டது. சூரிய உதயம் ஆகிவிட்டது. என்ன பாட்டு, என்ன சித்திரம்! ஒரு சிலி துளிக்கு முன்னே உலகை தன் கதிர்கரங்களால் அழக்கும் சூரியன் அவன் தூங்கும் பனி நீரை வாங்கி விட்டான். இந்த கருத்து ராத்திரி முழுவதும் தலைவலிக்க சிந்தித்தது. நமக்கு தட்டுப்படவில்லையே. அறிந்தோ அறியாமை கண்டற்றால் என்று வள்ளுவர் சொல்வது எவ்வளவு உண்மை! கம்பர் மனம் இப்படியெல்லாம் சிந்தித்தது. மூங்கி இலையும் பனித்துளியும் அதை வாங்கும் கதிரேனும் அவர் உள்ளத்தை தன்மை செய்து ஒளிபரப்பி மலர் செய்தனம். பாட்டு முழுவதும் பலமுறை சொல்லி சொல்லி இன்புற்றார். அதன் சுவையில் திளைத்தார். மூங்கில் இலை மேலே தூக்கு பனி நீரே, தூக்கு பனி நீரை வாங்கு கதிரேனோ. ஏற்றக்காரன் தொடர்ந்து வேறு எதையோ பாட ஆரம்பித்தான். கம்பர் அந்த 2 அடியை நினைத்து நினைத்து மகிழ்ந்தார். அந்த நாட்டிலே மேலும் பிரயாணம் செய்ய எண்ணியவரானாலும் தம் கருத்துக்கு எட்டாத இயற்கை பாட்டை கேட்டு ஏற்றக்காரன் முன் தன் சிறுமையை உணர்ந்தவற்றை போன்ற உணர்ச்சி ஏற்பட்டதாம். அதனால் அவர் அப்படியே திரும்பி விட்டாராம். இந்த காரணத்தால் அவ்வூருக்கு மீளவிட்டான் என்ற பெயர் வழங்க தொடங்கியதாம். கதை எப்படி இருந்தாலும் மூங்கிலிலே மேலே என்ற அந்த சிறு துணுக்கு ஒரு பெரிய கவிஞரையும் கவரும் கவிதை சுவை பொருந்தியது என்ற உண்மை கதையின் உள்ளே பொதிந்திருப்பதை நாம் அறிந்தால் போதும். ஏற்ற பாட்டுக்கு எதிர்பாட்டில்லை என்ற பழமொழியின் பொருளும் ஓரளவு நமக்கு அர்த்தமாகிவிடும். தமிழ் வாழ்க, தமிழ் புலமை வாழ்க, கம்பர் வாழ்க. இந்த சிறுகதை பற்றி கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.